ஆமீன், ஆமீன். இன்று 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 13ஆம் தேதி மே மாதம் 13ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02 இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரம். அந்த நேரத்தில் இணையுங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜெபங்களுக்கூடாக இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரவேல் நாட்டுக்காக, ஒவ்வொருவருடைய சந்தோஷம், சமாதானம், அவருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வோடு உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளிலும் காண வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார் என்று லூக்கா 8:48 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் உபாகமம் 30, ஏசாயா 2, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி, கால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் குணா, பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், மாலை வேளையில் இணைந்திருக்கிற, இரவு வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் சால், சகோதரி நிர்மலா மரியா அவர்களையும் அதே வேளையிலே இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க இணைந்திருக்கிற சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். மீதியான ஊழியர்களையும் தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் பேசுவோட்டம்மா. ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. ஆமேன். சங்கம வானொலி அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீயண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அங்கு இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள வைப்பாராக. ஆமேன். நாங்கள் இன்றைக்கு பாருங்கள், பாவிகள் கிறிஸ்துவிடம் மனம் திரும்புவதை ஒரு பரிசுத்தமுள்ள சாட்சியாய் இன்றைக்கு திருச்சபை காண்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய மனம் திரும்புதலை தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால் ஒரு பரிசுத்தமுள்ள சாட்சியாய் பார்க்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய பயப்படும் போதுதான் அந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே வரும். சத்திய போதனைகள் நாங்கள் நிலைநாட்ட முடியும் என்பதையும் தேவன் திருச்சபையை அதற்காக வைத்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், பொறாமை நிறைந்தவர்களாய் திருச்சபையிலே இருக்கக்கூடாது என்பதை வேதம் கற்றுத் தருகிறது. இதன் மத்தியில் ஊழியம் நடைபெறக்கூடாது. இந்த எரிச்சல்கள், பொறாமைகள், சுபாவங்கள்ல எழும்புற சகல காரியத்தில இருந்தும், அந்த சுயங்கள்ல இருந்து நாங்கள் முதலாவது விடுதலை அடைய வேண்டும். ஏனென்றால் காரணம் இல்லாமல் நாங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்க கூடாது. அது எங்களுக்கு ஒரு முட்டாள்தனமான காரியமாக்கி விடும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இதிலே பாருங்கள், தேவனுடைய கற்பனையும் இருக்கிறது, திருச்சபையிலே மனுஷனுடைய கற்பனையும் இருக்கிறது. ஆனா ரெண்டுக்கும் முரண்பாடு வரும்போது பிரச்சனைகள், குழப்பங்கள் என்று அங்கு எழும்புகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய கற்பனையின்படி செய்கிறவர்களும் ஒன்று, மனுஷனுடைய கற்பனையின்படி, மனுஷ எண்ணத்தின்படி செய்கிறவர்களும் ஒன்று என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். முதலாவது தேவனுடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் அவர்களுக்குள்ளே அங்கு பரிசுத்த, நீதி, நன்மை செய்யும் செயல்பாடுகள் இப்படியாய் அவர்களுக்குள்ளே வெளிப்படும். அவர்கள் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு அங்கு அவர்களுக்கு
உபத்திரவங்கள், சிறைவாசங்கள், மரணங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தாலும் அவர்கள் தேவனுடைய கரத்திலே இருப்பவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த மனுஷ கற்பனைக்குள்ளே நாங்கள் இருக்கிற திருச்சபையாய் இருந்தாலும், ஒரு சங்கமாய் இருந்தாலும், அங்கு மதத்துக்கு தான் அவர்கள் தலைவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீதியை குறித்து அக்கறை கொள்ள மாட்டார்கள். எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய விரும்புவார்கள். அவர்களுக்குள்ளே பொறாமையும் வெறுப்பும் பயமும் ஆளும் என்பதையும் இதை கவனிக்க கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய கற்பனைக்கும் மனுஷனுடைய கற்பனைக்கும் வேறுபாடுகள் உண்டு. அது இன்றைய நாட்களிலே அது திருத்தப்பட வேண்டும், அது காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்றும் போது இந்த பரிசுத்தத்தை காக்க அவர் திட்டம் கொண்டிருக்கிறார், தீர்மானம் கொண்டிருக்கிறார். அதுக்கு நாங்களும் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய கற்பனையிலே அங்கு மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஈவு. ஏனென்றால் சிலுவையில் எங்களுக்காக அத்தனை ஈவையும் பெற்று அங்கு கடைசியில் அங்கு பரத்துக்கு ஏறும்போது பரிசுத்த ஆவியை தேற்றுற வாளனை குறித்து எங்களுக்கு சாட்சி கொடுத்து விட்டு போகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு பின் தேவனுடைய வல்லமை, அதிகாரம், ஆளுகை அங்கு கொடுக்கப்படுகிறதையும், வல்லமை ஒரு ஊழியனுக்குள்ளே பலப்பட அவன் அப்பொழுதுதான் அற்புதங்களும் அதிசயங்களும் செயல்பாடுகளும் நல்ல ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதா இருப்பான் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய அந்த கீழ்ப்படிவுக்குள்ளே அந்த விசுவாசம் உருவாக வேண்டும். நாங்க சும்மா கீழ்ப்படிவது இல்லை, சத்தியத்துக்குள் அந்த விசுவாசத்தை நாங்க காண்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் யோவான் 6:29 இயேசு சாட்சி பகிர்ந்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாய், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியாய் இருக்கிறது என்றார். ரோமர் 1:5 சொல்லப்படுகிறது, மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அவர் இருக்கிறார். அந்த தேவகுமாரனை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒளியானது உலகத்தில் வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாததாய் இருக்கிறபடியால் அவன் அங்கு ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார். அதனால் அவன் ஆக்கின தீப்புக்கு அங்கு தப்ப மாட்டான் என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான், தன் கிரியை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் அவன் வராது இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் இன்றைக்கு மனுஷ கற்பனையும் தேவ கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குழப்பங்கள், துயரங்கள் இதனால் மனுஷனுக்குள்ளே வந்து அவனுக்குள்ளே அங்கு அது தாக்கப்பட்டு வியாதி வேதனை என்று அங்கு வெளிவருகிறதை நாங்க காணக்கூடியதா இருந்து இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்லோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பரிசுத்தம் அடையவும் சத்திய போதனையிலே நாங்கள் நிலை நாட்டப்படவும் கர்த்தர் இந்த திருச்சபை மக்கள் நாங்கள் திருந்தினால்தான் இந்த உலகமே திருந்தும் என்பதை நீங்க ஏனென்றால் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் தன்னுடைய காரியத்தை உண்மையாய் செய்வார். ஆனால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் அநேகம் உண்டு. அந்த இடங்கள்ல நாங்கள் மனம் திரும்பும் போது நிச்சயமாகவே தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தையும் தன்னுடைய போதனையும் எங்களுக்கு சரியாக்கி அங்கு நிறைவாய் எங்களுக்கு தருவார் என்பதையும் இம்மைக்கு மாத்திரமில்ல மறுமை. ஆகவே நீங்க கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரரும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தம் நிறைவேற்றாதிருப்பீரோ.
நீர் உண்மை உள்ள தேவன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் நீர் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக மரண பரியந்தம் வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினீரோ, அதே போல நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களாக, உம்முடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு பயந்தவர்களாக, எங்களுடைய சரீரத்தை உம்முடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் சில காரியங்களில குறைவுள்ளவர்கள் தான். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், சபையில் உள்ள மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஜெபம் பண்ணும் பொழுது நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்படியாக நீர் சபைகளில உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட்டு உமக்கு பிரியமாக ஒருமனப்பட்டவர்களாக, அன்றைக்கு பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளது போல கீழ்ப்படிந்தவர்களாக, உம்முடைய வழிகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தமாக எங்களுடைய ஒவ்வொரு கடைசி நாட்களில அப்போஸ்தலர்கள் எப்படி தங்களுடைய பணங்களை பொருட்களை எல்லாம் வைத்து ஒருமனப்பட்டவர்களாக எதுவும் குறைவில்லாமல் வாழ்ந்தார்களோ, அதே போல இந்த கடைசி நாட்களில வாழ்ந்து உமது பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய போதனைக்கு கீழ்ப்படிந்து எந்த ஒரு இடத்திலே நாங்கள் தவறாதபடி இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஒவ்வொரு பரிசுத்த குறைவுகளையும் எடுத்து போடுவீராக. உம்முடைய போதனையில நிலைத்திருக்க அன்று நீர் 3 நாட்களாக தொடர்ந்து போதித்தீரே, அந்த மக்களுக்கு உணவு கொடுத்தீரே. அதே போல இந்த கடைசி நாட்களிலேயும் மக்கள் போதனையில நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையில கீழ்ப்படித்திருக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, பேசுகிறவர்களாக மட்டுமல்ல, அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும், சபைக்கு போகிற ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களில நீர் பட்டணத்தின் வெளிச்சமாக எங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, சபைக்கு போகிறவர்களை பார்த்து தான் மற்ற மக்கள் இடை போடுகிறார்கள். அவர்களுடைய நற்கிரிகையில காரியங்களில செய்வதில் நாங்கள் உம்மை போல செய்ய கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நீ கொடுத்த அந்த உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கடைப்பிடித்து, அந்த கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் கடைப்பிடித்து பரிசுத்த வாழ்வில எங்களை அழைத்து செல்வீராக. இந்த ஊழியத்தில் அடைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கும் ஒவ்வொருவரோடு நீர் இருந்து உம்முடைய சத்தியத்துக்கு பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு நாங்கள் பொறாமைகள், எரிச்சல்கள், காரியங்களை முற்றுமுழுதாக விட்டுவிட நீர் சபைகள்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையாரோடும் மந்தியோடும் கூட இருந்து சகலதிலும் வழி நடத்துவாராக. சகலதிலையும் பரிசுத்தப்படுத்தி சத்திய போதனையிலே அவர்கள் நடக்க செய்வாராக. ஆமேன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், நீங்கள் இந்த நாட்கள்ல இருக்கிற குழப்பங்கள், துயரங்கள், கலக்கங்கள் இவைகள்ல இருந்து மக்கள் விடுதலையாக வேண்டும். ஏனென்றால் விடுதலை இல்லாமல் இருந்தால் அங்கு வியாதியை அங்கு பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இந்த விடுவிக்கிற தேவன் அவர்தான். சத்தியத்தை அறிய சத்தியம் விடுதலையாக்க அவர்தான் ஒருவர் வர வேண்டும். ஆகவே இந்த குழப்பங்கள், துயரங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுதலையாக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த கால நேரத்தை எங்களுக்கு புதிதாக தந்து ஆசீர்வதிக்க போறவங்களோட
அருமையான அன்பின் அபிஷேகத்துக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, உங்களோட வாக்குத்தத்தின் எங்களுடைய இந்த வாக்குத்தத்தின் தகப்பனே, உங்களுடைய வாக்குத்தத்தின்படி எங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிற உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே எல்லா விதமான உபத்திரங்களிலும் எல்லா விதமான அப்பா கஷ்டத்துக்களும் நடந்தாலும் ஆண்டவரே, நீங்க அவர்களை தொட்டு அவர்கள் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்களை எல்லா விதமான தீமை நின்று அகற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான சிக்கலுக்கு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்ய வந்தவர் அப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து நீங்களே ஒரு தேவனை என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்கள் மக்களில் ஒரு பெரிதான கிரிகைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க நேற்று மீண்டும் ஆண்டவரே அற்புதம் செய்கிறவர், அகிலத்தை யுத்தத்தில் வல்லவர் ஆண்டவரே அப்பா. என்ன விதமான யுத்தத்தில் மனுஷர் போனாலும் ஆண்டவரே மக்களுக்குள்ள நீங்க அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கீங்களா ஆண்டவரே. உங்களுடைய கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே, நீங்க சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த புயல் வந்தாலும் ஆண்டவரே, கடல் மேல் நடந்தவரே, தண்ணீரை அப்பா நீங்க நடந்து அதை அமைதியாக வைத்தவரே அதுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த புயல் காற்று ஒவ்வொருட வாழ்க்கையில் வீசினாலும் ஆண்டவரே நீங்க நல்லவராயிருந்த ஆண்டவரே அவருக்கு அமைதியை கொடுத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. நீங்க நாங்க நினைப்பதற்கும் ஆண்டவரே நாங்க ஆலோசனைக்கு கர்த்தர் நீர் நாங்க நினைப்பதற்கு அதிகமாக எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலை நேரம் ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்களையும் அப்பா என்ன விதமான புயல் அவள் மத்தியில் வீசினாலும் ஆண்டவரே நீங்க அப்பா சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. உங்களோட சமாதானத்தை கட்டளையிட்டு மக்களுக்கு ஆண்டவரே இந்த புயல்களை இருந்து விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு மாறாதவரை இன்றும் எங்களுக்கு நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிற தகப்பனா இருக்கிறபடியா உங்களை நம்பி இருக்கிறவளை நீங்க ஒருபோதும் துக்கத்துக்கு போட விட மாட்டீங்க ஆண்டவரே. அதுக்கான நன்றி கோடி நன்றி அப்பா. அப்பா எந்த விதமான கஷ்டத்துல நடக்கிறவர்கள் மேல் ஆண்டவரே உங்களோட கரத்தை நீட்டி விடுதலையாக்கும்படி ஜபிக்கிறேன். பொதுவாக ஆண்டவரே வாலிபருக்குள்ள தேவையில்லாத அந்த வியாதிகள் வந்து ஆண்டவரே அந்த அந்த பெற்றோரை ஆண்டவரே அப்பா அவர்கள் மனம் தளர்ந்து போயிருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு பெரிதான ஒரு கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிற இந்த பிரியா என்ற அவர்கள் எங்களோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட மகளுக்கு 20 வயசு 22 வயசு அவளுக்கு கேன்சர் வந்து இருக்கிறது. அவங்க இந்த லங்ஸ் அப்படி ஆப்ரேட் பண்ணி எடுக்க போறாங்க அப்பா. அவர்களுக்கு அந்த பெற்றோருக்கு அவங்க கடவுளை நம்பி கடவுளுக்காக ஜீவிக்கிற மக்கள் ஆண்டவரே இரவும் பாலும் உங்களுக்காக மக்களுக்கு ஆண்டவரே இந்த மகளுக்குள்ள நீங்க ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அப்பா எத்தனையோ வாலிபர் ஆண்டவரே இந்த பிசாசனன் கெச்சிக்கல் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஆனா நீங்க வல்லமை இருந்த தகப்பன் இரத்தத்தினால விடுதலை ஆக்குங்க ஒவ்வொரு வாலிபர்களையும் பெரிதான அற்புதத்தை செய்து ஆண்டவரே இந்த கேன்சர் இந்த பிள்ளை பிரியா காண்டி வருகிறேன். அவர்கள் அந்த இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. அவங்க ஆபரேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஆண்டவரே இந்த பெற்றோருக்கு தைரியமத்தை கொடுத்து மன தளர்ந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய அன்பை அனுப்பி அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் பெரியவர். எந்த விதமான புயல் காற்று வீசினாலே நீங்க எங்கள் மத்தியில் இருக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி கோடி நன்றி அப்பா. இன்று மாறாத இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கிரியை செய்யற தகப்பனே நன்றி. உண்மையில் கர்த்தர் உதித்தார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று கூறிய அந்த வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு மக்களுக்கும் உங்களோட மகிமையை காணப்படக்கூடியதாக யாவரையும் இங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் நீங்க அழைப்பின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் வந்த
பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களோட ஊழியங்களை ஆண்டவரே நீங்க அற்புதமாக நடத்தி வர்ற உங்களோட மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஆண்டவரே புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் அப்ப அவங்கள வேலி அடித்து அவர்களை பாதுகாக்கும்படியா ஜபிக்கிறேன். ஆண்டவரே எந்த விதமான தீங்கு அவங்களை அணுகாத வண்ணமாக உங்களை இரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து அப்பா உங்களுடைய அன்பினால அனைத்து பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா நீங்க இப்பொழுது ஆண்டவரே பாஸ்டர் நியோமி காலம்பரை வந்து ஜபித்த ஆராதனை எடுத்த அந்த துதிகளுக்கு நன்றி செலுத்தி நீங்க எங்களோட அவர்களை அவர்களோட குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ஜென சிஸ்டருக்காண்டி வருகிற ஆண்டவரே அவர்கள் எவ்ரிடே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தினமும் வந்து காலை நேரத்துல அப்பா உங்களோட சமூகத்துல வந்து நின்று எங்களுக்கும் என்கரேஜ் பண்ணி உங்களோட வார்த்தையை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அவங்களையும் மகளையும் மகனையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்தவர் இன்றும் எங்கள் மத்தியில் கிரிக்கை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே அப்பா எல்லா ஊழியங்களையும் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. வேற சிஸ்டர் பிரதர்ஸை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஒரு புதிதான அற்புதமான நாளாக யாவரையும் அபிஷேகம் பண்ணி உங்களோட கிரிகைகளை அற்புதமாக எங்கள் வாழ்க்கையில் காணும்படியாக எங்களையும் அப்பா நாங்களும் மனத்தாழ்மையாக தாழ்த்தி தேவப்பயத்தோடு உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு உங்களோட புதிதான கிருபையின் மூலமாக முடிசூட்டி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி. ஆமேன், ஆமேன். உனக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, sister. நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். குணா பிரதர், பிரைஸ் லார்ட். இருக்கிறேன் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொடுத்துட்டு இணைந்திருக்கார். பிரைஸ் லார்ட் பிரதர். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்கள் தேவ கற்பனையை ஏற்றுக்கொண்டு இந்த மனுஷ கற்பனைக்கு அவர்கள் பயப்பட உதவி செய்ய வேண்டும். தேவ கற்பனை நிறைவேற வேண்டும் இந்த நாட்களில் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு இருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எல்லாம் கேட்டு அவர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலே கூட ஏசப்பா இருவரை எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரோ மாறாதவராக இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கர்த்தராகிய தேவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. ஒருபோது மாறாத மறவாத உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, வேலையிலே கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்குப்பா 1000 தலைமுறை இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் அதனை மறந்து மக்கள் அப்பா அவர்களுடைய கற்பனைகளை அவர்கள் பெரியதாக எண்ணி அதன் பின்னே ஓடிக்கொண்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். தேவன் கொடுத்த கற்பனைகளிலே ஆண்டவரே முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேட அவர்களுக்கு தேவன் தாமே நீர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த நாள்ல எங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரே சபைகளிலும் சமுதாயத்திலும் குடும்பங்களில் ஆண்டவரே உமது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவர்கள் அதிகமாக கனப்படுத்தாதபடிக்கு தங்கள் சொந்தமான காரியங்களிலே அவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறீர். அப்பேற்பட்ட எல்லா ஜனங்களும் மனம் திரும்பபடியா அந்த நாள்ல ஜெபிக்கிறோம்ப்பா. சாத்தான் அவர்கள் கண்களை எல்லாம் குருடாக்கி போட்டு தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழாத படிக்க அவன் தன் மக்களை தன் இஷ்டம் போல வணங்குகிறதை மக்கள் உணர்ந்து அதுல இருந்து அவர்கள் விடுதலை ஆகும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. நேகர் அதன் பின்னே ஓடி அப்பா சொந்த காரியங்களின் பின்னே ஓடி அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில கடைசியிலே அவர்கள் படுகிறதான வேதனைகள் அநேகமா இருக்கிறது.
அதுல இருந்து எல்லாம் தவிர்க்க கர்த்தராகிய தேவன் நீர் தாமே உமது வல்லமையான கரத்திலே அப்பேற்பட்ட மனுஷர்களின் இருதயங்களில் இருக்கிறதான எல்லா வேண்டாத அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், அப்பா நினைவுகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு தேவன் ஒருவருக்கே கீழ்ப்படிந்து உமது கற்பனை ஒன்றுக்கே அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்தி கனப்படுத்த அவர்களுக்கு நீ நல்ல இருதயத்தை நீ சிருஷ்டிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் அவர்கள் எல்லோரையுமா பாதுகாத்து அவர்கள் மனம் திரும்பி உமது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் மக்கள் அனைவரும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க தேவன் தாமே உதவி செய்யுங்க. அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட போதிலும் தேவனுடைய கற்பனைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்காதபடிக்கு வணங்கா கருத்துள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் தாமே நீர் அவர்களையும் ஒரு விசை கூட தொட்டு நீர் அவர்களை மனம் திரும்பி நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா நன்றி செலுத்துகிறோம். சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் தேவன் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் ஆசிர்வதிங்க. அப்படியே கூட ஏசப்பா இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி கணவனையும் மகனையும் மகளையும் தேவன் தாமே ஆசிர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களே ஆசிர்வதிங்க. நீ ஜெபிக்க வருகிறதான எல்லோரையுமாய் அப்படியாக இறுதியாக ஜெபிக்க வருகிறதான எமி புஷ்பராஜ் மகளை கூட தேவன் தாமே ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. பிரதர் இல்லையா சிஸ்டர்? சிஸ்டர் இன்னும் ஒரு 10 minutesல வந்துருவாருங்க. அதன் ஓகே ஓகே. நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரீன். பிரைஸ் தி லார்ட். நீங்க யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்காக, யுத்த நாடுகளுக்காக, இந்த யுத்தங்களிலே உபத்திரப்படுகிற ஜனங்கள், சிறையிலே இருக்கிற ஜனங்கள், கட்டுக்களோடு வேதனைகளோடு செய்யப்பட்டிருக்கிற மக்கள், இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா மக்களான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ரச்சாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா இஸ்ரேல் ஈரான் தேசங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்துல ஒரு சமாதானத்தை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது கத்தாவே தேவன் நீங்க கூட இருந்து கத்தாவே அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆலோசனையின் கர்த்தர் ஆண்டவரே. அப்பா நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்துல இருக்க ஜனங்கள் கத்தாவை தலைவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் நீங்க உதவி செய்யுங்க கத்தாவே. அப்பா அங்க இருக்கிற ஒவ்வொரு யூதர்களும் கத்தாவே அப்பா நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற கத்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே உறவுகளை பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் ஆறுதலையும் தேடுதலையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உறுப்புகளை இழந்து கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கை கால்களை இழந்த நிலையிலே கத்தாவே அநேகர் கத்தாவே வைத்தியசாலையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவர்களுடைய நாடி நரம்புகளை எல்லாம் தேவன் தொட்டு கத்தாவே உடைய கல்வாரி ரத்தத்தினால அந்த பிள்ளைகளை தொட்டு பரிபூரண சுகம் விடுதலை கிடைக்க
தேவனும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேர் இந்த நாளில ஐசியூல இருப்பாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளிலே ஆபரேஷனுக்காக காத்திருப்பாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தங்களில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீரே பரம வைத்தியர், நீரே ஔஷதம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகில் இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே. அப்பா அங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே கர்த்தாவே வைத்தியசாலையிலே வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே நல்ல விளைச்சலை கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் நல்ல காலநிலைகள் எல்லாம் இந்த தேசத்திற்கு தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே, நன்றி நன்றி தகப்பனே. அந்த தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நீங்க நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வெடி மருந்துகளின் கர்த்தாவே அப்பா அந்த காரணத்தினாலே கர்த்தாவே அதை சுவாசித்து கர்த்தாவே அநேக பிள்ளைகள் அநேக வைரஸ் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவற்றை எல்லாம் சுவாசிக்கப்படாத படிக்க கர்த்தாவே அந்த தேசங்களை கர்த்தாவே இந்த வாயு கர்த்தாவே மாசுபடுத்தாதபடிக்கு கர்த்தாவே தேசத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் பேசுகிறதான பேச்சுவார்த்தைகள் கர்த்தாவே அப்பா சுமூகமாய் முடிய தேவன் உதவி செய்யுங்க. நல்ல தேவ சமாதானத்தை தேசங்களுக்கு இடையே கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அயல் நாடுகள் கர்த்தாவே இந்த யுத்தத்துக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்கிற கர்த்தாவே ஒவ்வொரு தேச தலைவர்களையும் தேவன் நீங்க பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அப்படி கொடுத்து கர்த்தாவே இந்த யுத்தத்தை இன்னும் அதிகரிக்காத படிக்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்களை எல்லாம் தேவன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்தின் தலைவர்களுக்கு கூட நல்ல ஞானத்தை நல்ல ஆலோசனைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா இப்படியான காரியங்கள் தேசங்களிலே நடக்காத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக விசேஷமாய் நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே ஒருவரும் கர்த்தாவை கைவிடாத படிக்கு தேவன் நீங்க காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா இஸ்ரவேல் தேசத்தை தேவன் முற்றிலுமாக உம்முடைய சட்டையின் மரபிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆயுத போராட்டங்கள் நிறுத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா பேச்சுவார்த்தையிலே கர்த்தாவே நல்ல சமாதானத்தை நல்ல இணக்கங்களை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதன் கர்த்தாவை மத்திய கிழக்கு நாடுகளிலே வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த மற்ற தேசங்களுக்கும் இந்த காரியங்கள் போய் சேராத படிக்கு கர்த்தாவே இவர்கள் மூலமா அந்த தேசங்களுக்கு எந்த ஆபத்துகள் பிரச்சனைகள் சேதங்கள் வராத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தம் நடக்கிறதான ஒவ்வொரு தேசங்களையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்தியா பாகிஸ்தான் அப்பா ஈரான் கர்த்தாவே அப்பா இஸ்ரேல் தேசங்கள் கர்த்தாவே உக்ரைன் ரஷ்யா தேசங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் யுத்தத்தை ஓய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படி செய்யறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த தேசத்திலே உள்ள தலைவர்கள் ஜனங்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வருகையிலே செல்லத்தக்கதான கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய
சங்கமம் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதுல பணி செய்கிறதான ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க நிறைவாய் சந்தித்து வாய்க்க பண்ணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதா தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐயரின் கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நிர்மலா மரியா அவர்கள் பிரதர் வந்திருக்காங்க. நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசம் ஒரு கீழ்ப்படி உள்ள தேசமாய், தேவனுக்கு விசுவாசம் உள்ள தேசமாய், எல்லாரும் ரட்சிக்கப்பட சாட்சியாய் வாழ கத்தருங்கள். இலங்கை தேசத்தை கத்தர் பொறுப்பேற்கணும். ராஜாக்கள், அதிகாரிகள், அங்க இருக்கிற சகல ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளை கத்தர் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நல்லவரும் வல்லவருமா இருந்து இம்மட்டமாய் காத்த எபினேசர் இனி எங்களுக்கு தாவே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவீராக. அப்பா இதோ ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எத்தனை பெரிய நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்கு நிகரே இல்லை ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரை சொல்ல ஆக கட்டளையிட்டார் நிற்கும் அப்பா. அப்படியாய் ஆண்டவர் இந்த வேளையில இலங்கை தேசத்தை ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் ஆண்டவரை கொண்டு வருகிறோம் ஐயா. அப்பா அந்த அழகான தேசத்திலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை அசைவாட வேண்டும் அப்பா. அப்பா அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரை ஜீவிக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே உன் நன்மையை தரக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகள் அநேக ஜனங்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் மூலமாய் ஆண்டவரே இன்னும் உடைய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறியாத பிள்ளைகளும் ஆண்டவரே புறஜாதியார்களையும் அப்பா இதுவும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் ஆண்டவரே அவர்கள் பக்கமாய் வராதபடிக்கு தன்னோட இருக்கிறதான அந்த விக்கிரகங்களை ஆண்டவரை விட்டு ஒழியாதபடிக்கு மனம் மாறாதபடிக்கு இருக்கிறதான பிள்ளைகளையும் அப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அங்கே எழுப்பி ஆண்டவரை அந்த தேசத்திலே ஆண்டவரை எல்லா ஜனங்களும் மனமாறவும் ஆண்டவரை தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அங்க இருக்கிறதான ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை நேசிக்கிற தெய்வமா இருக்கிற ஐயா. உம்முடைய கிரங்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேரா இந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வாருங்கப்பா. நீர் அணைக்கிற தேவன் ஆண்டவரே, காயங்களை கட்டுகிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே எண்ணங்களில் இருக்கிற காரியங்களை அறிந்தவரா இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா எத்தனையோ வறுமைகள், எத்தனையோ ஆண்டவரே அந்த ஏழ்மை நிலவில் இருக்கிறதான பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. அவர்களுக்கு எந்த ஆண்டவரே ஒரு வேலையும் இல்லாதபடிக்கு வருமானங்கள் இல்லாதபடிக்கு தன்னையே அவர்கள் வருத்தி கொண்டிருக்கிறது அந்த பிள்ளைகள் அநேக ஜனங்களா இருக்கிறபடியா அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு நாளும் கைவிடாத தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்காக ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரை பிறந்து ஆண்டவரே அப்பா இது 3.5 ஆண்டுகளாக ஆண்டவரை சுற்றித்திருந்த தேவன், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன், அவர்களுக்கும் ஆண்டவரை நீர் தேவனா இருக்கிறபடியா அந்த இடத்திலும் அற்புதங்கள் அடையாளங்கள்
நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எத்தனை நல்லது ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற எத்தனையோ ஜபங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே பதில் தந்த தேவன். இது எம்மாத்திரம் அப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை அப்பா. அப்பா அப்படியா இருக்கிறதான சூழ்நிலையில அங்க வாழ்கிற திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் ஆண்டவரே அப்பா, இதுவும் ஆண்டவரே அங்க இருக்கிறதான விதவைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இம்மட்டுமாய் காத்த தேவன், இனி கூட கர்த்தாவே அவளை காத்து வழிநடத்துவீராக. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் எங்கு போவார்கள் ஆண்டவரை, சுற்றில தண்ணீர் ஆண்டவரே, அந்த தண்ணீர் மத்தியில வாழ்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே எல்லா வகையிலும் துணையாக இருந்து அந்த பிள்ளைகளுடைய ஏழ்மையின் கண்ணீரை எல்லாம் காணுகிற தேவன் அப்பா. உம்முடைய துருக்கில் அல்லவா வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய வேதனை நீர் அறிந்த தேவன் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய கஷ்டங்களை அறிந்த தேவன். அந்த பிள்ளைகளுக்கு நீர் மனது இறங்கவில்லை என்றால் இனி யாரப்பா இறங்க முடியும்? நீ சிருஷ்டிய தேவன், அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாகிய தேவன், அவரை சிருஷ்டித்த தேவன், அவரை உண்டாக்கிய தேவன், அவளை உருமாற செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்படியாய் அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ நேசிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அங்க இருக்கிற விதைகுமார்களை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா, இது ஆண்டவரே விதவைகளை நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீர் அல்லவா ஆண்டவரே. அப்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேவ வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை மனம் திரும்பி ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பாவ மனத்தை பெற்று ஆண்டவரை உடைய சமூகத்திலே நீரே உண்மையான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே அது இருபுறமும் கரக்குள்ள பட்டயமா இருக்கிறது. சொல்லுகிறவர்களுக்கும் அது நியாயத்திற்கும், கேட்கிறவர்களுக்கும் நியாயத்திற்கும். அப்பேற்பட்ட அந்த ஆண்டவரே அந்த ஜீவிக்கிற வசனத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உள்ளத்திலே ஊற்றுங்கப்பா. அவர் எண்ணங்களிலே ஆண்டவரே பதிவு செய்யுங்கப்பா. நீர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே இளைய தேசத்தை ஆளுகை செய்கிறதான ஆலைகள் இருக்க அரசாட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் இப்பொழுதும் ஆண்டவரே ஏற்படுத்திக்கிற ராஜா ஆண்டவரே அந்த தேசத்துக்கு நன்மையான காரியங்களையும் ஏழை எளிய மக்களை ஆண்டவரை விசாரிக்க கூடியவராகவும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலும் ஒத்தாசா இருக்கும்படியாகவும் அப்படியாய் அந்த ராஜாவை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவரை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாய் நேசிக்கிற ஒரு மனதை ஆண்டவரை அந்த ஆட்சியாளர்கள் தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆண்டவரை அங்க எந்தெந்த இடத்திலே ஆண்டவரை அப்பா இது ஒரு பொறுப்பு உணர்ச்சியோடு செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவரை நீருடைய ஞானத்தினால் நிரப்பி எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை எல்லாமும் கிடைக்கும்படியாய் செய்யும் அப்பா. அங்கு ஒரு வேறுபாடு இல்லாதபடிக்கு, வேறு பாதம் இல்லாதபடிக்கு, இந்த மதத்தவர் ஆண்டவர் கிறிஸ்துவர்கள் ஆண்டவரை புத்த மதத்தவர் என்று ஆண்டவர் அந்த பிரிவினை ஆவி இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே ராஜாவா இருக்கிற ஆண்டவரே அந்த பிரசிடென்டை ஆண்டவரை சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சமமான நீதி, சமமான ஆண்டவரே அப்பா காரியங்கள் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைத்து அந்த தேசத்திலே இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீரே தேவன் என்பதை அந்த நாட்டு மக்களே ஆண்டவரே அரசாட்சியில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஆயிடுச்சும் அப்பா. அதிசயங்களின் தேவன் இந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஆண்டவர் இளைய தேச சுற்றிலுமாய் தேச எல்லை எங்குமாய் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே ஆண்டவரே நாமம் உச்சரிக்கும்படியாய் அந்த தேசத்தை மாற்றி அந்த தேசத்திற்கு நன்மை செய்து அந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ந்த ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே உலகம் எல்லாம் ஆண்டவரை பரவிருக்கிற அந்த இலங்கை தேசத்தினுடைய மக்கள் மூலமாய் அந்த தேச மக்களுக்கு ஆண்டவரே ஒரு நன்மையான காரியங்கள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே அப்பா பலதரப்பு மக்கள் ஆண்டவரே பல இடங்களில் வாழ்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேசத்தின் நன்மைக்காக ஆண்டவரே ஏதாவது செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த அரசாட்சி செய்கிறவர்களும் அதை ஆண்டவரே
பொறுப்புணர்வோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே இந்த பிள்ளைகள் சிறு உதவி இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க கர்த்தர் நியாயமான காரியங்களை ஆண்டவரை அந்த ஆட்சியாளர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எதற்கும் தடை இல்லாதபடிக்கு அப்ப அந்த தேசத்தின் மக்களுக்கு எல்லா வகையிலும் ஆண்டவரை துணை புரிந்து வழி நடத்தி அந்த தேச மக்கள் ஆண்டவரை செழித்து வழங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆண்டவரை ஆபத்துகளும் சூறாவளி காற்றுகளும் அந்த அடைமடைகளில் இருந்து ஆண்டவரை பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. வெள்ளங்களில் இருந்து ஆண்டவரை அந்த பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. இனி ஆண்டவரை எந்த ஒரு சேதாரமும் தேசத்துக்கு ஏற்படாதபடிக்கு அந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவரை பட்டது போதும் ஆண்டவரை. இனியும் ஆண்டவரை அந்த பிள்ளைகள் தாங்க முடியாத ஒரு ஆண்டவரை மன வேதனையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீர் தேவனாகி கர்த்தர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பை தந்து வானிலை சூழ்நிலை ஆண்டவரை அப்பா எல்லா வகையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நன்மையாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்த ஆண்டவரை அந்த இடத்திலும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை வருமானங்கள் பெருகிக் கொள்ள வருமானங்கள் வந்து சேர தேசத்திற்கு ஆண்டவரை பலவிதமான காரியங்களையும் ஆண்டவரை இந்த டூரிசம் காரியத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பல நாட்டு மக்கள் எல்லாம் ஆண்டவரே தேசத்தை வந்து பார்த்து அதன் மூலமாய் ஆண்டவரே அப்பா அந்த சுற்றுலா மூலமாக ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரை நல்ல வருமானம் கிட்டி தேசம் செழித்து வளர உயர கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. அப்ப அந்த வேளையிலும் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பு அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்கிற தேவன் அவர்களுக்கு நல்ல விடைகளை தந்து வழிநடத்தும்படியாய் சுதைக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஜெபிக்க காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளின் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்க அப்பா அதற்கு ஆண்டவர் தக்க பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்கிற ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு என் தேவன் செவிசாய்த்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை உதவி செய்கிற கண்மலையாய் ஆண்டவரை நீர் இருக்கிறபடியா உம்மிடத்தில் இருந்து ஒத்தாசு வரட்டும் ஆண்டவரை. பரத்துக்கு நேராக ஆண்டவர் ஏறெடுக்கப்படுகிறதான ஜபங்களுக்கு ஆண்டவரை தேவனாகிய கர்த்தர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிரியாய் ஆண்டவரை அருமையான ஜப வேலை ஆண்டவரை அப்பா இதோ நடத்துகிறதான ஆண்டவரை லெஸ்லி சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர் நடத்துகிறதான இந்த சன்னம ஊடகத்தை ஆண்டவரை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவரை தேவனுடைய தூதனாய் இது விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்பா அப்படியாக ஆண்டவரே மகனை நீர் ஆசீர்வதிங்க. நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, நல்ல பலனை தாங்க. கர்த்ததாமே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்பா ஒரு சொந்த பந்தம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் அவர்களை உயர்த்தி அநேக ஜாதிகளுக்கு முன்பாக நீ பெருமை பாராட்டக்கூடிய தேவனார்க்கிறபடியால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே பிள்ளைகளுக்கு செய்து வழி நடத்துங்க. இந்த ஜப வேலை தொழுத்து வகதான ஆண்டவரை சேல மகளையும் ஆண்டவரை கணவனையும் ஆண்டவரை அவருடைய மகன் மகளையும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக ஓடுகிற நீ அறிந்திருக்கிறீர்கள், உமக்காக செய்கிற காரியங்களை அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் செய்கிற ஆண்டவரை ஊழியங்களை ஆண்டவரை தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தி வழிநடத்தி ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களை எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்கள் இவர்களை எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ கர்த்தாவே அவைகள் எல்லாம் நிறைவேற்றி தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க மகிழ்ந்திருக்க செய்யுங்க. அவரை வாழ்கிறதான அந்த ஜெர்மன் தேசத்துல பிள்ளைகளை உயர்த்துங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே இவருடைய பெயரை ஆண்டவரே நீ பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்படியாக பெருமை தகுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் நீ எல்லா காரியங்களையும் செய்து வழிநடத்த போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் அப்பா. இந்த வழங்கிற கர்த்தாவே அப்பா ஜெபித்த ஒவ்வொரு ஜெபிக்க நாங்கள் ஆண்டவரை எடுக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் விரைவில் ஆண்டவர் நல்ல பதில் எதிர்பார்க்கிறோம். அப்படியே என் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்கள் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் கோதவஸ்தினால் இன்றைய நாட்களிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தாக்கப்பட்ட மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதோடு அங்கு சாந்தி என்ற ஒரு சகோதரி
அங்கு ஜெபத்துக்காக தந்திருக்கிறார்கள். சுதர்ஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பிரியாவுக்காக டோலி சிஸ்டர் ஜெபித்தா அந்த சகோதரிக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். இன்றும் கிருபை என்ற பிதாவே புறப்படுங்களப்பா, இந்த வேண்டுகோளை புறப்படுங்க ராஜா. தேவனே நன்றி அப்பா பிதா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா பிதாவே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டிட நிற்கும் தேவனே அப்பா. இந்த போதை வஸ்துகள் மூலமாக தேவனே அழிந்து போற மக்களை பார்க்கிறீங்களப்பா பிதா. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா அடிமைத்தன ஆவிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. என்னென்ன காரியத்துக்கு தேவனே அடிமைப்பட்டிருக்கோ அழுவதில்லை, எல்லா அடிமைத்தன ஆவிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இந்த போதை வஸ்து எடுக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. சத்தியத்தை அறியும் பொழுது தேவனே இந்த ராஜாவின் தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா. உலகமெங்கும் சென்று உம்முடைய வார்த்தை அறிவீங்க என்று சொன்னீங்க சார் ராஜா. தேவனே இந்த பிள்ளைகளை தேவனே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தை அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நுகத்தடிகள் முறிக்கப்பட்டால் தேவனே விடுதலை செய்யுங்க. இந்த போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை இயேசு ராஜாவின் தேவனே தாஜாப்பனை விடுதலை செய்யுங்க. குடும்பங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க அப்பா பிதா. நன்றி ராஜாவே, உங்களுடைய அன்னிப்பிதாவை இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு புதியப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. என் தேவனே செய்யும் கிருபை செய்யுங்கப்பா. பிசாசின் கிரியல் தேவனே சுவிசேஷம் நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. போத வசுகளை தேவனே தேசங்களை கொண்டு வர மக்களே சுட்டரிக்கப்படும். தேசங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. போதை வசுகள் கொண்டு வர்ற வாசங்கள் எல்லாம் அடைக்கப்படுவதாக நாமத்தில். நன்றி 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 பிதாவே, நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே சோசம் அப்பா. தேவனே கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளை விட்டு ரட்சியுங்க. ஒவ்வொரு வாழ்ந்த பிள்ளைகள் முதியோர்களும் யார் யார் அடிமைப்பட்டிருந்தாலோ ரட்சியுங்களப்பா பிதாவே ராஜா. ஓ நன்றி. உம்முடைய வல்லமைகள் மீது இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகங்கள் மீது இறங்குவதாக. நீங்கள் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனா இருக்கிறீங்களப்பா. தேவனே செய்யுங்கப்பா. என் தேவனே எங்களுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே. தேவனே ஆவியானவரே விடுதலை செய்யுங்கப்பா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை தேவனே. இந்த மக்களை விடுதலை செய்யுங்க. எந்தெந்த தேசங்கள் தேவனே, ஒவ்வொரு தேசங்களிலும் தேவனே போதை வசலுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. குடும்பங்களை விடுதலை செய்யுங்க. செய்யுங்கள் அப்பா பிதா. சத்திய வார்த்தையினாலே இந்த தேசங்களையும் மக்களையும் தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. சத்தியம் ஒன்றே தேவனை செய்ய முடியும் அப்பா. செய்ய முடியும் ஐயா இயேசு ராஜா. சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. சொன்னீங்க தேவனே பிதாவே. தேவனே அநியாயமாய் தேவனே சங்காரமாக இந்த வாலிப பிள்ளை அடிமைப்பட்டதாக தேவனே உம்முடைய விசேஷம் அறிவிக்க கிருபை செய்யுங்க அப்பா. கிருபை செய்யுங்கள் ஆவியானவரே தேவனே. நன்றி அப்பா பிதாவே. மன செய்யுங்க அப்பா என் தேவனே ராஜா. 99 விட்டு அதே போல இந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு தேடி சென்று உம்முடைய சொல்லி இந்த கையிருந்தவனை விடுதலை செய்தவனை கிருபை செய்யும் அப்பா பிதாவே. பிசாசின் கிரியிலிருந்து விடுதலை செய்ய கிருபை செய்யுங்க தேவனே. பிசாசுகளின் மேல் கொடுத்திருக்கிறீங்களப்பா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு
தேவனோட கூட இருந்தபடியாக சுற்றி திரிந்தாரப்பா இயேசு ராஜா. சுற்றி திரிந்து தேவனே பிதா பிசாசன் கை பிசாசன் வல்லமை ராஜா. அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறீங்களப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில இருந்தாரோ அப்படியே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று 1 யோவான் 4:17 சொல்றீங்க ராஜா. சகலதையும் செய்து முடித்து தேவனே உம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து புறப்பட்டு போங்கள் என்று சொல்லியும் தேவனே போகிறீர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனை நீங்கள் ராஜாவை தேவனே இவட உள்ளத்துல பேசுங்க ஆவியானவர். இந்த மக்களை நன்றி அப்பா பிதாபே, நன்றி ராஜாவே. அனலும் இல்ல குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் வாழ்ந்து பண்ணி போடுவேன் சொன்ன தேவனே ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆவியிலே அனலாக்குங்க ஆவியானவரே. ஆத்ம பாரத்தாலே நிரப்புங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே. இவளை கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக தேவனே கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்கப்பா இயேசு ராஜா. நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா தேவனே. நீங்கள் அப்படியாக நன்றி ராஜா. அதே போல் தேவனே மத்தேயு 10:1 சொல்றீங்களப்பா பிதாவே. சகல நோய்களையும் சுகப்படுத்தவும் சகல பிசாசுகளையும் திரட்டவும் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறேன். நோயை சுகப்படுத்துங்க சொன்னீங்க, பிசாசுகளை திரட்டுங்க சொன்னீங்க ராஜாவே. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று மத்தேயு 10:8 சொல்றீங்களப்பா பிதாவே. தேவனே ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் புறப்பட்டு போய் நோய் சுகப்படுத்தவனே பிதாவே கிருப செய்யுங்கப்பா. விசுவாசங்களை திரட்டதவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தை அன்னிட்டு நான் குணப்படுத்துவேன் சொன்ன தேவனே இந்த நோயோடு இந்த பிரியா சிஸ்டர் தேவனே பிள்ளையை ராஜாவே லங்ஸ் உள்ள சகல நோயும் வெளியேறுவதாக, கிருமிகள் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, புதிய லங்ஸை உருவாக்குங்கப்பா. இல்லாததை இருக்கிறது போல புதிய லங்ஸ் உருவாக்கு நாமத்து இந்த பிள்ளைக்கு நிச்சய ராஜா திருடையும் கொல்லையும் அழிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளை எடுக்கிறேன். நன்றி அப்பா. நோய்க்கு காரணம் அப்பா பிதாவே. உங்களுடைய பிள்ளைகள் ராஜாவே நன்றி ராஜாவே. நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி ராஜாவே. சுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கால்வரை நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் நன்றி அப்பா பிதாவே. சுதர்சன நாமத்தினாலே நோய்க்கு காரணம் கிரியல் வெளியேறுவதாக கிரமங்களை ராஜாவே கட்டுகள் அறுக்கப்பட விசுவாசத்தால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான் சொன்ன தேவனே அப்பா. விசுவாசத்தால் மகன் என்றப்பங்க, குடும்பத்தை என்றப்பங்க, பிள்ளைகள் என்றப்பங்க பிதாவே. அக்கினி மேலாய் சூழ்ந்து கொள்ளுங்க அப்பா பிதாவே. அற்புதத்தை செய்யுங்களையா இயேசு ராஜாவே. நன்றி நன்றி பிதாவே. கடைசி நாட்களிலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அப்போஸ்தலர் நடவடிக்கை நடந்தது போலப்பா பெரிய காரியங்களையும் இரட்டிப்பான காரியங்களை நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி ராஜா. நன்றி என்றவனே. உம்முடைய நாமம் என்றே பயப்படுவதாக. நாங்கள் சிறுவோம் என்றவனே நீங்கள் பெருகவும். பரிசுத்த ஆவியானவரே அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம், உம்முடைய கிருபையின் நிமித்தம், உம்முடைய பரிசுத்த நாமம் என்றே பயப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்றே பயப்படுவதாக. நம்முடைய நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக. உம்முடைய நாமத்திலே முழங்கால்கள் யாவும் முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக இந்த நாட்களிலே. தேசம் அப்பா பிதா உம்முடைய நாமம் என்றே ராஜா. ராஜாக்களை தள்ளி செய்யுங்கப்பா. செய்யுங்கப்பா.
தேசத்தை ஆளும் செய்யுங்க ஆவியானவரே. புதிய எண்ணத்தை கொடுங்க, புதிய எண்ணத்தை கொடுங்க அப்பா. நன்றி நன்றி ராஜாவே, நன்றி. தேசங்களும் குடும்பங்களும் நான் நம்மளுடைய வாழ்க்கை உங்களுடைய வார்த்தையிலே கட்டப்படுவதாக என் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. அப்படியா நீங்க செய்ப்பதற்காக நன்றி என் தேவனே. கரத்திலே ஒப்படைக்கிறேன், ஊழியத்தை ஒப்படைக்கிறேன், மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை புறப்படும். தேவனே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா பிதா. தேவனே அழைத்த தேவனப்பா நீங்களப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனே இந்த குடும்பத்தின் மூலமாக தேவனை செய்யுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்பட. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த ஊழியம் பழகி பெறுவதாக எல்லையை பெரிதாக்கும் அப்பா பிதாபி. ஆசீர்வதியுங்கப்பா பிதா. ஓ நன்றி எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாபி. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. ஜனசிஸ்ட பொறுப்படும் அப்பா செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியும் அப்பா பிதாபி. தேவனே உமக்காய் தேவனே பாடுபடுகிற ஓரோ காரியங்களும் முன்பு அப்பா தேவனே. இந்த மகளையும் கணவனையும் பிள்ளைகளையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்க. வரங்களினாலும் அபிஷேகத்தாலே நிரப்புங்க அப்பா பிதாபி. தேவனே நன்றி ராஜாபி. உன்னுடைய பிள்ளைகள் அடையாளங்களும் அற்புதங்களும் இருப்பார் என்று எசாயா 8:18 சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்ன தேவனே அப்படியே நிறைவேறுவதாக இயேசு ராஜாபி. இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை புறப்படும் ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதி. வேலைகளை ஆசீர்வதி. கைட்டு சேர காரியங்களை ஆசீர்வதி ஐயா. பாதம் படுமிடெல்லாம் உனக்கு கொடுத்தேன் என்று வாக்களித்த தேவனே அப்படியாக தேவனே கண் பார்க்கும் இடங்கள் பாதம் படுமிடம் எல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்னது போல் தேவனே பிதாவே அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா பிதா. நன்றி ராஜாபி. அதே போல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. சகல நோயல் வியாதிகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தியோடு, முழு மெலத்தோடு, முழு மனதோடு தேவனே உண்மை அன்பு செய்ய தேவனே கல்வாரி அன்பினாலே உங்கப்பா உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை செய்யுங்கப்பா. இந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வதியுங்க. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதியுங்கள். சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அப்பா பிதா. உங்களுடைய கிருபையும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஐக்கியமும் அனைவரோடு மன்னண்டும் இருப்பதாக என் தேவனே நன்றி ராஜாபி. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள், சோஸ்திரங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். அங்கள் ஜபத்தை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன் ஆமீன். அப்படியே உங்களோடு இருந்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாங்கள் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். நாளைய நாள் லீவு நாளானபடியால் அநேகரை சேர்ந்து கொள்ள முடியவில்லை. நான் இப்பொழுது ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜபங்களை கேட்டீர் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலிக்காய் தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் சபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகளும் கர்த்தாவே பரிசுத்தத்தோடும் நீதியோடு நன்மை செய்கிறவர்களாயும் ஆண்டவரே சுற்றி திரிகிற பிள்ளைகளாய் நீர் ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளே நாங்கள் ஜெபித்த அந்த பிரியாவுக்காய் அவருடைய குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கவலையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு என்னவாய் முடியும் என்று சொல்லி ஆண்டவரே தாகத்தோடு நிற்கிற இந்த பிள்ளைகளுக்காய் மனதுருகும், அந்த குடும்பத்துக்காய் மனதுருகும். அவருடைய இருதயங்களை சிந்தகளை பலப்படுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே நல்ல வைத்தியரப்பா, நல்ல டாக்டருக்கு வேண்டிய ஞானங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் பலப்படுத்த உம்மால ஒருவரால கூடும். அந்த பிரியாவை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சாந்தியை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தாவே வேலை கிருபை செய்யும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சுதர்சனுக்காய் ஆண்டவரே இந்த 4 பெண் பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மனைவிக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. டாக்டராய் கைவிட்டப்பட்ட நிலைமையில
அவர்கள் ஆண்டவரே உறவினர்கள் அழுது ஆண்டவரே கத்தாவே இருக்கிறார்களே அந்த இடத்திலே ஒரு ஆண்டவரே மகிமையை செய்து ஒரு அற்புதத்தை செய்து அத்தனை பேரை ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வியாதிப்பட்டு யாரெல்லாம் வேதனையோடு தவிக்கிறார்களோ, தனிமையில இருந்து தவிக்கிறார்களோ, வைத்தியசாலையில இருந்து தவிக்கிறார்களோ கத்தாவே அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரே, உள்ளங்களை சோதித்து அறிகிறவரே, அப்பா அவர்களை கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு வந்து செபித்த ஒவ்வொரு குடும்பங்கள், வீடுகள், அவருடைய தேவைகள், வாஞ்சகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கத்தாவே கீழ்ப்படிவோடும் விசுவாசத்தோடும் அன்பிலும் நிலைத்திருக்க உதவி செய்யும். வர முடியாம கத்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே நீ கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதி நீர் பொறுப்பேறும் கத்தாவே. உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து சகல துதிக்கன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினா குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். குணா பிரதர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்திய நாட்களிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அங்கு தனித்திருக்கிறார்கள். சிலர் மருத்துவமனையில இருக்கிறார்கள். இப்படியாய் அவர்கள் சகோதரங்கள் குடும்பங்கள் வேதனையிலே தவிக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவராய் இருக்கிறவரே, ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவரே, சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறவரே, இப்பொழுதும் ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தைக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எத்தனையோ மக்கள் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் கவலைகளோடும் அங்கலாய்ப்புகளோடும் உதவியற்றவர்களாகவும் தனிமையில கட்டாவே விடப்பட்டவர்களாகவும் சொல்லக்கூடிய வேதனைகளும் சொல்ல முடியாத வேதனைகளோடும் கூட ஆண்டவரே தகப்பனை அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஆண்டவரே உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, உம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தை தந்தீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியான தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் காணாத மக்களை நீங்கள் காணுகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அன்னைக்கு எகிப்து தேசத்துல மக்கள் அங்கலாய்த்த பொழுது அந்த பெருமூச்சு கூட உம்முடைய சமூகத்துல வந்து எட்டினதென்று சொல்லி இறங்கி வந்தவர. இதோ இந்த வேளையிலும் இந்த மக்களுடைய பெருமூச்சுகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் ஆண்டவரே தூக்கங்களையும் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே தகப்பனை அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய சரீரத்துல கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. கணவரை இழந்து நிற்கிற மனைவிமார்களுக்கு கர்த்தாவே ஆறுதல் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே மனைவியை இழந்து நிற்கிற கணவர்மார்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பிரிந்து நிற்கிற குடும்பங்களின் வேதனைகளுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஆண்டவரே தகப்பனை தேவன் இணைத்ததை மனுஷன் பிரியாதிருப்பாக என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஐயா இந்த குடும்பங்கள் ஒருவர் மன்னித்து தகப்பனே ஆண்டவரே ஒன்று சேர்ந்து மறுபடியுமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே என்னென்ன துயரத்தோடு நிற்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் தேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் சந்திக்க வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாயிருக்கிறபடினால இன்றைய நாளிலும் கர்த்தாவே அந்த தேசத்துல ஆண்டவரே உடைய கிருபைகள் காணப்பட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவருடைய வேதனையான இருதயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இருதயங்களை ஆளுகை செய்யும்படியாக ஆறுதல் படுத்தும்படியாக உம்முடைய வசனத்தினால் தேற்றும்படியாக சுத்தி இருக்கிறவர்களுடைய கண்களில் தயவுகள் உண்டாகுவதாக ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒருவர் கை கொடுத்து தகப்பனே தங்களுடைய சூழ்நிலைகளில ஆண்டவரே தகப்பனை இதுவரைக்கும் நடத்தி வந்தீர் என்பதை ஆண்டவரே
அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் நீங்க. நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் நீங்க. இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து வைத்திருக்கிற தேவன் நீங்க. இப்பொழுதும் அவர்களுக்கும் நீர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதல் படுத்துவீராக, ஒவ்வொருவருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கட்டும் என்று ஆண்டவரே உம்முடைய கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலம் செய்யப்படுகிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக, சோத்திரங்களுக்காக, பாடல்களுக்காக, தேவ வார்த்தைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே எண்ணம் கடந்து செல்வதாக, எண்ணம் கடந்து சென்று எல்லைகள் விரிவாக்கப்படுவதாக, தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொன்ன வசனத்தின்படி இதோ இந்த சங்கமத்துக்கு முன்பாக கர்த்தாவே தடைகளை உடைக்கிறவர் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் ஆண்டவரே வாசல்களை பிரவேசிக்கத்தக்கதாக வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே, லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே லெஸ்லி அண்ணா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, அவர்கள் மூலம் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் இன்னும் ஆண்டவரே கடந்து செல்ல உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே, சகோதரி ஆண்டவரே ஜேனட் சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அந்த குடும்பத்துக்காய் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த குடும்பத்தோடு கூட இருக்கிற உம்முடைய கருத்துக்காய் உம்மை சோதரிக்கிறோம். அவர்களை வழி நடத்துகிற நேர்வழிக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் நேர்வழியாய் நடத்துகிறவரே, இதோ வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இல்லை இதுவே வழி என்று சொல்லுகிற சத்தம் எண்ணம் தொடர்ந்து கேட்டு வழி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இணைப்புல வந்து உம்மோடு கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எங்களோடு கூட இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா தீமைகளுக்கும் கேடுகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவரே தகப்பனே அசுத்தங்களுக்கும் விலக்கி காத்து பரிசுத்தம் ஒன்றை உங்களுடைய சமூகத்துல நித்திய ஜீவன் என்ற அலங்காரத்தோடு கூட ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை வாஞ்சித்து கர்த்தாவே தேவ சமூகத்துக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்து உங்களை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் அக்கா, ஆமேன். அப்படி உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. மறுபடியும் நாங்கள் இன்னொரு நாள்ல சந்திப்போம். தேங்க்யூ. ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். நீங்கள் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவர். ஆகவே இந்த நாட்களிலே இந்த தேவனை அறிகிற அறிவிலே அங்கு தேசங்கள் வளர, தேசங்களிலே நன்மையும் நீதியும் பெருக, ராஜாக்களுடைய ரட்சிப்பு பெருக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளை தந்ததுக்காக தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் என் தேவனே கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, நீங்கள் இருந்து எங்களை பாதுகாத்து எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து அப்பா எங்களை அப்பா
நேர்த்தியாக நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் என் தேவனே, நீங்கள் எங்களோடு இணைந்து எங்களை நீங்கள் நடத்தி எல்லா தீங்கினின்றும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா கர்த்தாவே, நீங்கள் இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்களை ஒருவரை நீங்கள் பாதுகாத்து எங்களுக்கு அறியாததும் அப்பா தகப்பனே எட்டாதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்து வரப்போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய அற்புதங்களை அதிசயங்களை அறிந்து கொள்ள என் தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்படும் பொருட்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இனி வரும் காலங்கள் தகப்பனே கர்த்தாவே, உமக்கு உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்களை அறியவும் வாசிக்கவும் பஞ்சமாக இருக்குமே என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தகப்பன். இப்போது நாங்கள் கிடைக்கிற அப்பா இந்த அப்பா இப்படியான அப்பா நல்ல வார்த்தை நல்ல வாய்ப்புகளை நாங்கள் இழந்து போகாதபடி என் தகப்பனே கர்த்தாவே, அப்பா அதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா ஆவியானவரே, ஒவ்வொருவரோடும் இணைந்து ஒவ்வொருவரும் அப்பா தங்கள் தங்கள் அப்பா தங்கள் தங்கள் தேவைகளை சந்திக்கவும் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடவும் ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆவியானவரே கர்த்தாவே, இந்த சங்கமமானொலியில வந்து ஒருமித்து கூடியிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற சகோதரனோடும் இந்த குடும்பத்தோடும் கூட இருந்து கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவர். அதே போல கர்த்தாவே ஆவியானவர் இந்த சகோதரியோடும் இந்த குடும்பத்தோடும் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். வந்து வந்து அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் இருதயங்களை அறிந்திருக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரை. கர்த்தாவே, ஒவ்வொருவரின் இருதயங்களை நீங்கள் சுத்திகரித்து பாதுகாத்து தேவைகளை சந்தித்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொருவரையும் என்னையும் என் மகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கூட இருந்து எல்லாவற்றிനും ஊடாக பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் செய்ய போற ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, எல்லா துதி எமக்கு ஒருவருக்கே எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமீன் 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 ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகலதிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களை நாளில் எண்ணிய முடியாதவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காகவும் அதே வேளையிலே உண்ண உணவையும் இருப்பிடத்தையும் உடுக்க உடையையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் எங்களுக்கு தந்த அந்த காரியத்துக்கூடாக எங்களுக்கு விட்டு சென்ற எங்களுடைய அவரது கட்டளைகளுக்காக எங்களிடம் விட்டு சென்ற அதிகாரங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த இணைந்து ஜெபித்த ஒருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் உலக நாடுகளுக்காக, இலங்கைக்காக ஜெபித்து ஆசீர்வதித்தார்கள். நாங்கள்
அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். உங்களுடன் சுபாஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார் இலங்கையிலிருந்து. கர்த்தர் தாமை வழி நடத்துவாராக. அவர் கூடாகவும் நாங்கள் இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம்.